அரசமைப்பு சட்ட நாள் 49 நவம்பர் 26 அன்று அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா நாட்டுக்கு தந்த நாளை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருக்கு சிறப்பு செய்து வருகிறோம். இன்றைக்கு பாஜக RSS சங்பரிவார அமைப்புகள் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டத்தை தகர்க்க நினைக்கிறார்கள், மனுவாத சட்டத்தை புகுத்த நினைக்கிறார்கள், அதை உடைத்தெறிகின்ற வகையில, அதை தகர்க்கின்ற வகையில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாலை அணிவித்து ஒரு வீர வணக்கம் செலுத்தினார். ஒரு நிமிடம் எல்லோரும் வணக்கம் செலுத்தினார். வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் சனாதனத்தை 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 உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் உடை தெரிவோம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அளப்பரிய பேருடைப்பால் படித்து வகுத்தளிக்க பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் 26 என்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் உளப்பூர்வமாக உறுதியேற்கிறோம். அரசமைப்பு சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மதவாத சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது. மிகப்பெரும் கேடான இச்சூழலிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்நாளில் உறுதியேற்கிறோம். அரசமைப்பு சட்ட நாளில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியேற்போம். ஜனநாயகத்தை பாதுகாக்க உறுதியேற்போம்.
ஜெய் பீம். ஜெய் பீம்.